வாட் இஸ் குரோமேட்டிக் நம்பர் ஆஃப் எ கிராஃப்? ஆக்சுவலாக அந்த குரோமேட்டிக் நம்பர் அப்படின்றது கிராஃப் கலரிங் அப்படின்ற டாப்பிக்கில் வரும். ஸோ கலரபிலிட்டி அப்படின்றது நம்ம கிராஃபுக்கு கலரிங் வந்து கொடுப்போம். ஸோ அதில் மினிமம் கலர்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதனால தான் அது வந்து எம் கலரபிலிட்டி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இன் எம் கலரபிலிட்டி ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் த கிராஃப் ஜி ஸோ கேன் பி கலர்டு யூசிங் மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ். ஸோ அந்த கிராஃபில் இருக்கிற நோட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கலரிங் பண்ணணும். ஸோ மினிமம் கலர்ஸை தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்பரை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்டீஜரை தான் வந்து குரோமேட்டிக் நம்பர் ஆஃப் எ கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 2 நோடு வந்து கிராஃபில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 நோடுக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெண்டு கலர்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இதுக்கு ரெட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ப்ளூ கலர் கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே கலர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அட்ஜஸ்டன்ட் நோடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் கொடுக்கணும். அதுதான் வந்து கிராஃப் கலரிங். அப்போ இங்கே 2 கலர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அப்போ மினிமம் கலர்ஸே 2 தான். அப்போ அந்த கிராஃபோடைய குரோமேட்டிக் நம்பர் என்ன அப்படின்னா 2. ஸோ இந்த கிராஃபில் வந்து 4 நோட்ஸ் இருக்குது. இந்த 4 நோட்ஸில் நம்ம வந்து 4 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மினிமம் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணாலே நம்ம இந்த 4 நோடுக்குமே வந்து என்ன பண்ணிடலாம், கலரிங் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ குரோமேட்டிக் நம்பர், இந்த கிராஃபோடைய குரோமேட்டிக் நம்பர் எது அப்படின்னு பார்த்தோன்னா 2.